நேர்களை அழைப்பிமோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நேரம் முதல் நீங்களும் இணைந்திருக்க போகின்றீர்கள் மனித நேயத்திற்கான மணித்தியாலம் நிகழ்ச்சியோடு. இன்றைய தினமும் மனித நேயத்திற்கான நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்கு கலையகத்திலே தேசவன் மற்றும் பானுஜா ஆகியோர் தயாராக இருக்கின்றார்கள். தொடர்ந்தும் இணைந்திருக்கலாம் மனித நேயத்திற்கான மணித்தியாலம் நிகழ்ச்சியோடு. நன்றி சாலினி. நீங்கள் இணைந்திருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் யாழ் சேவையுடன். மனித நேயத்துக்கான மணித்தியாலம். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் யாழ் சேவையினை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் இனிமையான மாலை நேர வணக்கம். வணக்கம் தேசவன். வணக்கம் பானுஜா. ஆம் தேசவன், வழமை போல் இன்றும் கூட இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் யாழ் சேவையூடாக மனிதநேய அமைப்பான செஞ்சிலுவை சங்கம் வழங்கும் மனிதநேயத்துக்கான மணித்தியாலயம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நேர்களும் இணைந்திருக்கலாம் 6:30 தொடக்கம் 7:40 வரை மனிதநேயத்துக்கான மணித்தியாலம் நிகழ்ச்சியோடு. இன்றைய எமது நிகழ்ச்சியிலும் கூட மீள்குடியேறி கட்டுமான பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் மக்கள் தமது உள்ளங்களில் எழுகின்ற சந்தேகங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டு அவர்களுக்கான விடைகளை பெற்றுக்கொள்ளலாம். இவர்களுக்கான விடைகளினை வழங்க கலையகத்தில் பிரமுகர்கள் தயாராக இருக்கின்றார்கள். தொடர்ந்து இங்கு வருகை தந்திருக்கும் பிரமுகர்களை அறிமுகப்படுத்திக் கொள்வோம். ஆம்பானுஜா, நிச்சயமாக மனிதநேயத்திற்கான மணித்தியாலம் நிகழ்ச்சி ஒவ்வொரு பிரமுகரை ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இன்று வருகை தந்திருக்கின்றார் செஞ்சிலுவை சங்கத்தின் பிசிஆர்பியினுடைய தொழில்நுட்ப உத்தியோகத்தர் பீதாம்பரம் சரவணபவன் அவர்கள். வணக்கம் சரவணபவன் அவர்களே. வணக்கம் சரவணபவன் அவர்களே, நீங்கள் இந்த பிசிஆர்பியினுடைய தொழில்நுட்ப உத்தியோகத்தராக இருக்கின்றீர்கள். இந்த முரண்பாடுகளுக்கு பின்னரான மீளெழுச்சி திட்டத்தில் தொழில்நுட்ப உத்தியோகத்தர் என்ற வகையில் உங்களுடைய செயற்பாடுகள் எவ்வாறு அமைந்துள்ளது? உங்களுடைய பங்களிப்பு என்ன? எங்களுடைய பங்களிப்பு என்னவென்றால், எங்கள் இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தின் வீடமைப்புக்காக 5,50,000 கொடுக்கப்படுகின்றன. வாழ்வாரத்துக்கு 35,000 கொடுக்கப்படுகின்றது. அந்த 5,50,000 முதலாம் கட்டமாக நாங்கள் 75,000 கொடுக்கின்றோம். அது ஒரு அத்திவாரம் முடிய வேண்டும். அதன் பிறகு 1,40,000 நாங்கள் மக்களிடம் அந்த எங்கள் பயனாளிகளிடம் சென்று அந்த அத்திவாரத்துக்கான ஒரு ஃபோட்டோ எடுத்து நாங்கள் அனுப்பி அந்த அடுத்த காசு இப்படியாக அடுத்த காசை நாங்கள் அவங்களுக்கு கொடுப்பதற்கு நாங்கள் சென்று அங்கே ஃபோட்டோ எடுத்து அவங்கள அனுப்பி கொண்டிருக்கிறோம். அப்படியான 5,50,000 ஒரு கட்டமாக நாங்கள் கொடுக்கின்றோம். ஆனால் எங்களுடைய தொழில்நுட்ப பங்களிப்பு என்னென்றால், நாங்கள் குறைந்த செலவில் தரமான ஒரு கட்டுமானத்தை நாங்கள் அங்கே அளிக்க வேண்டும். அதாவது குறைந்த செலவில் ஒரு தரமான கட்டுமானம் என்றால், இப்போ கூடுதலாக சீமெந்துகளை கூட போடாமல் அதன் அளவு ஒரு அத்திவாரத்துக்கு 1:5 என்ற ரேஷியோவில் நீங்கள் போடணுமென்று நாங்கள் அவங்களுக்கு அறிவுரை கூறி அவங்களுக்கு ஒரு தரமான ஒரு கட்டுமானத்தை குறைந்த செலவில் செய்கிறதுக்கு நாங்கள் பங்களிப்பு செய்யணும். பொதுவாக தொழில்நுட்ப உத்தியோகத்தராக இருக்கும் நீங்கள் கூடுதலாக பயனாளிகள் உங்களிடம் எவ்வாறான தொழில்நுட்ப அறிவுரைகளை வினாவுகின்றார்கள்? அவர்கள் எங்கள் தொழில்நுட்ப அவங்க வினாவுகின்றது அவங்களுக்கு அதாவது எங்கள் தொழில்நுட்ப நாங்கள் 550 சதுரடி தான் எங்களுக்கு கட்டணும். 500 550 சதுரடிக்குள்ள. அவங்க சொல்லுவாங்க, எங்களோட சம்பிரதாயப்படி கொஞ்சம் கூட கட்டணும், 27க்கு 21 என்ற ரீதியில் கட்ட வேண்டும் என்று சொல்லுவாங்க. அப்படியான இதுகளில் நாங்கள் அளவு திட்டங்கள் 16க்கு 10 தாயாரை எடுப்பாங்க. அதுக்கேற்ற நடவடிக்கை நாங்கள் எடுத்து அப்படியான பிரச்சனைகளை சமுதாய ரீதியான பிரச்சனைகளை நாங்கள் எதிர்நோக்கின்றோம்.
நேர்கள் தொடர்ந்து இணைந்திருக்கலாம். இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாமனத்தின் ஜால் சேவையூடாக மனிதாபிமான அமைப்பான செஞ்சிலுவை சங்கம் வழங்கும் மனித நேயத்துக்கான மணித்தியாலயம் நிகழ்ச்சியோடு நீங்களும் எங்களுடன் அழைப்பினை ஏற்படுத்தி உங்கள் உள்ளங்களில் உள்ள சந்தேகங்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டு உங்களுடைய சந்தேகங்களுக்கான விடைகளினை பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய எமது தொலைபேசி இலக்கம் 0222223029 என்னும் தொலைபேசி இலக்கத்தினூடாக அழைப்பினை ஏற்படுத்தி உங்களுடைய சந்தேகங்களுக்கான விளக்கங்களினை பெற்றுக்கொள்ளலாம்.
மனித நேயத்துக்கான மனத்தியாலம். நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் மனித நேயத்திற்கான மனத்தியாளர் நிகழ்ச்சியோடு. நீங்களும் உங்கள் சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். தெளிவுபடுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0121230029. நிச்சயமாக நீங்கள் இந்த தொலைபேசியினூடாக உங்கள் அழைப்பினை ஏற்படுத்தி உங்களுடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். ஆம், இப்பொழுது எங்களுடன் இணைந்திருக்கின்றார் தொழில்நுட்ப உத்தியோகத்தர் பவான் அவர்கள். பவான் அவர்களே, இந்த பிசிஆர்பியினுடைய இந்த வீட்டு திட்டம் செயற்பட்டு கொண்டு இருக்கின்ற வேளையிலே உங்களுடைய அந்த மக்களுக்கு தேவைப்படுகின்ற, அதாவது இந்த கூரை வேலை, லிண்டர் வேலை, அப்படியான வேலைகள் செய்து கொண்டு கேட்க அந்த மக்களுக்கு தேவைப்படுகின்ற பகுதி என உங்களோட அதிகமான மக்கள் வந்து கேட்கும் கேள்விகள் என்ன? லிண்டரில் வந்து கேட்பாங்க. லிண்டரை பொறுத்தளவில் கேட்பாங்க என்னென்னா, ஜன்னல் கதவுல இடைவெளியில் நாங்கள் லிண்டர் போட போகிறோம், எங்களுக்கு தொடர் லிண்டர் போடுறதுக்கு காசு காணாதுன்றெல்லாம் அவங்க கேட்பாங்க. நாங்கள் சொல்கிறோம் என்னென்னா, அந்த தொடர் லிண்டர் வந்து மேலே நாங்கள் கூரை போடுற நேரம் அதால் வர விசைகள் வந்து அந்த லிண்டர் போடுற நேரம் 4 கம்பிகள் வைத்து போடுவோம். அது போடுற நேரத்தில் அதால் கொடுக்கப்படுற இழுவிசைகள் கம்பி கூடாக சென்று பரவல் அடைகிறது. ஆனால் லிண்டர் வந்து அந்த ஜன்னலுக்கு மேலே நாங்கள் கதவுக்கு மேலே அந்த லிண்டரை போடுவோம்ன்றா அதோடைய தாக்கம் வந்து நேரடியாக சுவரில் வந்து சேரப்போகுது. அப்போ சேர நேரம் அது கிராக்கள் உண்டாகும். அப்படியான இதுகளை வந்து நாங்கள் எங்களோட வெனிவிசரிக்கு சொல்லி அவங்க அந்த தொடர் லிண்டரில் போட வைக்கிறோம். அதே நேரம் கூரையில் வார பிரச்சனைகள் என்னவென்றால், கூரையில் வார நேரம் மரங்கள் பிரச்சனையாக வரும். அதாவது வந்து இந்த மரம் இப்படி, அதாவது இங்கே வந்து கூடுதலாக பனைமரங்கள் பாவிக்கிறாங்க. ஆனால் பனைமரம் கிளாஸ் 1 அது மரங்கள் தான் அது அவங்க போடுறாங்க. அது இதில் அதே நேரம் அவங்க வந்து கூரையை போட்டுட்டு அந்த சொலிக்ராம்னு சொல்கிறது அது வந்து பூசுகிறாங்க. ஆனால் அப்படி பூசுறது முறை அல்ல. கீழே வைத்து நல்லா நாங்கள் சொலிக்கிறதை நல்லா பூசுவதன் மூலம் அதில் ஒரு இடைவெளியும் இல்லாமல் பூசப்படுகின்றது. மேலே போட்டு நாங்கள் பூசுகிற நேரம் அங்கு நிறைய இடத்துல பூசப்படாமல் இருக்குது. அதே நேரம் அதில் பூச்சி அரிப்புகள், மழைநீர் பட்டு அது அந்த இறக்குறதுக்கு சந்தர்ப்பங்கள் கூட இருக்குது. அதால் அந்த பிரச்சனைகளை நாங்கள் முகம் கொடுத்து கீழே வச்சு நீங்கள் நல்லா சொல்லிக்கிறோம் பூசுங்க, பூசி எல்லாம் மேலே ஏற்றுங்க என்ற அறிவுரைகளை நாங்கள் சொல்லுகிறோம். நிச்சயமாக இந்த நேரத்தில் அழைப்பில் ஒரு நேயர் இணைந்திருக்கின்றார். யாரென்று பார்க்கலாம். வணக்கம். சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி என்ன? என்னன்னா, நான் இலங்கை செஞ்சு வச்சங்க வீட்டுக்குள்ள பயணம் இப்ப தெரிவு செய்யப்பட்டிருக்கேன். இப்ப என்ன பிரச்சனைன்னா, எங்களோட வீட்டு நிலம் மணல் பாவனைக்கு நாங்க அந்த வீட்டு மணலை எடுத்து எங்களோட நிலத்தில் இருக்கிற மணலை எடுத்து நாங்கள் பாவிக்கலாமா கட்டுமானத்துக்கு? அதுதான் எங்க கேள்வி. நிச்சயமாக ஒரு அருமையான கேள்வி. உங்களுக்கான பதிலோடு எங்களுடைய தொழில்நுட்பவியலாளர் இணைந்திருக்கின்றார். நன்றி, இணைந்து கொண்டமைக்கு. இது இவர் மணல் வந்து அவர் வீட்டு வளவுக்குள்ளே இருக்கிற மணலை பாவிக்கலாமான்னு கேட்குறா. இது வந்து ஒரு எந்த இடத்துலேருந்து கதைத்துன்னு சொன்னார்? மாவிலாறு தாளேடியா? தாளையடி வந்து ஒரு கடல் அண்டிய பிரதேசமாக இருப்பதால் அது வந்து கடல் மண், அதாவது வந்து அவர் வந்து கிணத்தை அவர் தண்ணி எடுத்து தொட்டு பார்ப்பதன் மூலம் உவர்த்தன்மையாக இருந்தால் அந்த மண் வந்து எங்களுடைய கட்டுமானத்துக்கு உகந்ததல்ல. ஆகவே அந்த கட்டுமானத்துக்கு உகந்த மண்ணாக நாங்கள் கருதப்படுகின்றால் ஒரு உவரற்ற மண்ணாக நாங்கள் எடுக்க வேண்டும். அதே நேரம் மண்களில் அசேதன சேதன உப்புக்கள் வந்து அந்த மண்ணில் காணப்படலாம். இப்போ அந்த மண்ணை வெட்டி குப்பை வெட்டி தாக்கு நேரம் அசேதன சேதன கனியங்கள் அங்கே இருப்பதனால் எங்கள் சீமெந்துக்கும் மண்ணுக்கும் ஏற்படுகின்ற பிணைப்பு வந்து எதிர்பார்க்கின்ற அளவு குறைவாக இருக்கும். அதால் அதே நேரம் அது வந்து அந்த ஒரு வளவுக்குள்ள மண் எடுத்து கட்டுறது வந்து ஒரு சட்டபூர்வமற்றது, ஒரு சட்டத்துக்கு விரோதமாக கருதப்படுகிறால் நீங்கள் வந்து அந்த மண்ணை தவித்து உங்களுக்கு அந்த தொழில்நுட்பவியாளர் வந்து அந்த மண்ணை செக் பண்ணி, அதாவது வந்து அந்த ஆற்று மண் என்று கூறப்படுகின்ற உவர்த்தன்மையற்ற மண்ணுகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். சரி, நேயர்கள் தொடர்ந்து இணைந்திருக்கலாம் மனித நேயத்துக்கான மணித்தியாலம் நிகழ்ச்சியோடு. இங்கு வரவேந்திருக்கும் தொழில்நுட்ப உத்தியோகத்தரிடம் நாம்
கலந்து ஆலோசித்துக் கொண்டிருக்கின்றோம். அடுத்து கட்டுமான பணி முடிவடைந்ததும் அதன் மேல் பூச்சு பூசப்படுகின்றது. அந்த பூச்சு பூசப்படுவதற்கான காரணம் என்ன, அதன் கலவை என்ன அளவில் கலக்க வேண்டும்? நிச்சயமா அந்த கேள்விக்கு முன்னராக எங்களோடு அழைப்பில் ஒரு நேயர் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? சுழிவத்திலிருந்து வரதராசா அழைக்கிறேனாக்கா. சுழிபுரத்திலிருந்து வரதராஜா. சரி, உங்களுடைய கேள்வியை கேளுங்க. அக்கா, இப்போ வந்து நாங்கள் எங்களோட வீடு வந்து இப்போ எங்களுக்கு வந்து வீட்டு திட்டம் வந்திருக்குக்கா. அந்த வீட்டு திட்டத்துக்கு வந்தாக்கா எங்களோட வீட்டு திட்டம் வந்து இப்போ 50 சதுரடியில் வந்து தான் அந்த வீட்டு திட்டம் வந்திருக்காக்கா. ஹலோ, சொல்லுங்க. அப்போ அந்த 50 சதுரடிக்குள்ள நாங்கள் எப்படியாக்கா கட்டி முடிப்பது? உங்களுடைய கேள்விக்கான பதிலோடு எங்களுடைய தொழில்நுட்பவியலாளர் இணைந்திருக்கிறார். அவர் வந்து 550 சதுரடிக்குள் எப்படி கட்டி முடிப்பது என்று அவர் கேட்டுள்ளார். 550 சதுரடிக்குள் எப்படி கட்டி முடிப்பது என்றால், உங்களுடைய தாயறையின் அளவு 120 சதுரடிக்கு குறைவில்லாமல் இருக்க வேண்டும். இரண்டாவது அறை வந்து 110 சதுரடிக்கு குறைவில்லாமல் இருக்க வேண்டும். நீங்கள் வந்து அத்திவாரத்துக்கு வெளிப்புறத்துக்கும் அகல நீளத்துக்கு வந்து 25 20 எடுத்தால் நீங்கள் 500 சதுரடிக்கு 500 சதுரடி வரும். அதே நேரம் உங்களுடைய போக்கூட நீங்கள் வெளியே கட்டுவீர்கள், அதையும் சேர்த்து 500 550 சதுரடிக்குள்ளே நீங்கள் அப்படியான ஒரு வீட்டு திட்டத்தை அமைக்கலாம். நாங்கள் இப்போ மறுபடியும் கேள்விக்கு வருவோம். கட்டுமான பணி முடிவடைந்ததும் அதன் மேல் பூச்சு பூசப்படுகின்றது. அது பூசப்படுவதற்கான காரணம் என்ன, அதன் கலவைகள் என்ன அளவில் கலக்க வேண்டும்? அது வந்து பூச்சிக்கு ஏன் நாங்கள் அதை பூச வேண்டும் என்றால், அதன் இப்போ இந்த ஒரு கட்டுமானம் வந்து செங்கலினால் ஒரு கட்டுமானம் கட்டினம் என்றால், மழை பெய்யும் பொழுது மழை நீர் அதில் பட்டு கற்களை கரைச்சி அதில் இடைவெளிகள் உருவாகி ஒரு கட்டுமானத்துக்கு ஒரு பலவீனத்தை உண்டு பண்ணும். அதை தவிர்ப்பதற்காக இந்த பூச்சிகள் நாங்கள் பூசப்படுகின்றோம். அதே நேரம் வெளியில் படுகின்ற மழை நீரானது உட்சென்று அது கசிவு தன்மையை தடுப்பதற்கு அந்த பூச்சிகளை பூசுகின்றோம். ஏனென்றால் நாம் அந்த கலவையை 1:3 என்ற விகிதத்தில் நாம் கலந்து அதனை பூசும் பொழுது அதனை நாங்கள் அந்த மேசமேரன்னுவாங்க நல்லா பொலிசாக்கி பூசுவாங்க. அது என்ன செய்யறோன்னா, அந்த தண்ணி உடனே அடுத்து நிற்காமல் படிந்து கீழே வந்து விடும். அந்த தண்ணி நிற்கிற தன்மை இல்லாமல் அந்த அதை தடுப்பதற்காக அந்த பூச்சிகள் பூசப்படுகின்ற. இன்னும் ஒன்று, அதனை நாம் அழகுபடுத்துவதற்காகவும் அந்த பூச்சிகளை பூசுகிறோம். நாங்கள் பூச்சி பூசினதுக்கு பிறகு பெயிண்ட் அடித்து அதனை நாங்கள் அழகுபடுத்துவதற்காக, ஒரு கட்டுமானத்தை வைத்துக்கொண்டு பெயிண்ட் அடித்து ஒரு அழகுபடுத்துவதற்காக இல்லை. அதை பூச்சி ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு விருப்பமான ஒரு கலரை பெயிண்ட் எடுத்து அதனை பூசி ஒரு வீட்டை அழகுபடுத்துவதற்கும் அதனை நாங்கள் பயன்படுத்துவோம். இந்த நேரத்தில் ஒரு நேர் ஒருவர் அழைப்பில் உள்ளார். ஹலோ, வணக்கம். வாங்க ஐயா, நான் கடம்பூரத்துலேருந்து வசனம் கேட்குறேன். ஐயா, என்னோட கேள்வி என்னடா ஐயா, நான் இலங்கை செஞ்சு வச்சங்க பயனாளியாக இருக்கிறேன். எந்த கேள்வி என்னண்டா, அதாவது இந்த வீட்டு திட்டத்துல வீடு வந்து இப்ப அத்திவார கூலி வந்து வட்டி ஆச்சு. இப்ப அந்த வட்டி ஐயா, இப்ப எங்க சுப்பேஸ்வர் ஐயாவுக்கு வந்தவங்க அவங்க சொல்றாங்க, இந்த அத்திவார கூலியில இந்த ஹோல்டோர் இடைவெளியை வந்து கூட்டுட்டாங்கன்னு சொல்லிக்காங்க. இதனால ஐயா எங்கிற அரையிற எங்க குச்சிநீர் அளவு சின்ன ஆப்பும், அரையிற அளவும் சின்ன ஆப்பும். இதுல விளக்கம் என்ன ஐயா? எங்களுக்கு எப்படி ஒன்று தெரியாது. இதுல விளக்க என்ன செய்யலாம், இதுக்கு ஒரு வழி என்று நீங்க சொல்லுங்க ஐயா. நிச்சயமாக அழைப்பில் இருங்களையா, உங்களுடைய சந்தேகம் தெளிவுபடுத்தப்படும். இப்பொழுதாக அவர் கூறியது, கொலியோர் வந்து சின்னதாக செய்ததாக அதை பெருப்பித்திருக்கிறார் என்று. ஆனால் என்ன விடயம் என்றால், நீங்கள் உங்களுடைய கொலிடோரை சிறிதாக வைத்தால் நீங்கள் அதற்குள்ள போய் இப்போ நீங்கள் தண்ணி எடுத்து சமையல் அறைக்கு
வருகின்றதால் நீங்கள் ஒரு வாளி எடுத்து வார நேரம் உங்களுடைய அளவு வந்து சின்னதாக இருந்தால் நீங்கள் போய் வரையலாது. அதனை பெருசுபடுத்தி உங்களோட நன்மைக்குத்தான் உங்களோட தொழில்நுட்பம் அந்த அளவு திட்டம் ஒன்றைக்கு, அதாவது வந்து நீங்கள் அதை எப்படி கட்ட வேண்டும், அதாவது வந்து நீங்கள் சென்டர் டு சென்டராக எடுத்து 3 அடி வைத்து 4 இன்ச்சு கட்டு வரும் பொழுது இங்கால 2 இன்ச்சு கல் கட்டுக்கு வரும், இங்கால 2 இன்ச்சு கல் கட்டுக்கு வரும், பூச்சிக்கு 1 இன்ச்சு வந்துச்சுன்னா 1/2 அடி போச்சுன்னா 2 அடி சரியாக வரும். வார நேரம் அதில் நீங்கள் போய் வாளியை தூக்கிட்டு உங்களை இலகுவாக செய்கிறது தான் தொழில்நுட்பவியாளர்கள் அவர்கள் உங்களுடைய அளவு திட்டம் கொஞ்சம் பெருப்பித்திருப்பார். சிறிதாக செய்தால் அதுக்குள்ள ஒரு நீங்களே போயிலாட்டி அப்போ என்னத்துக்கு அந்த வழி. அதே நேரத்தில் ஆனால் இப்பொழுதாக நீங்கள் அந்த கொளிரோலை தவிப்பது நல்லது. அதாவது வந்து இப்போ நான் மின்சாரங்கள் வந்து விட்டன, இனி குளிர்சாதன பட்டி எல்லாம் உங்களோட சமையலறைக்கு நீங்கள் அங்கு வைக்க வேண்டுமென்றால் இடங்கள் தேவை. அந்த இடங்களுக்காக வேண்டிய என்ன கொளிரோலை நீங்கள் இல்லாமல் செய்யலாம். இல்லாமல் செஞ்சு இடத்தை நீங்கள் பெருப்பித்து கொள்ளலாம். இது நீங்கள் உங்கள் விருப்பம் கொள்ளோர் வைக்கத்தான் வேணுமென்றால் நீங்கள் 3 அடி சென்டர் டு சென்டர் வைத்து நீங்கள் 4 இன்ச்சு கட்டும்போது கல்லை வைத்து கட்டும்போது 2.5 அடி வரும். சரியாக உங்களுக்கு அந்த அளவு பெருமானம் சரியாக இருக்கும். இந்த சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு அழைப்பினை ஏற்படுத்தியுள்ளார். அவர் யாருன்னு பார்ப்போம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் அம்மா. வணக்கம். யார் எங்கிருந்து கதைக்கிறீங்க? நாங்கள் பரமேஸ்வரி கடவுதியில இருந்து கதைக்கிறோம். ஆமா, உங்களுடைய வினாவை குறிப்பிடுங்க. என்னென்றால் எங்களுக்கு வந்து இசைநகர்ச்சி நிறுவன உதவியாலே எங்களுக்கு வீடு திட்டம் கிடைச்சதம்மா. கிடைச்சி நாங்கள் கட்டி கொண்டு வரோம். ஹலோ, சொல்லுங்கம்மா. கட்டி கொண்டு வரோம். என்னென்றால் எங்களுக்கு வந்து நாங்கள் ஏற்கனவே கேஸுக்குள்ள நாங்கள் போட்ட அத்திவாரத்தான் தவிர்க்க இயலாது. அதுலதான் நாங்கள் கட்ட முயற்சி எடுத்து கட்டி கொண்டு வரோம். கட்டி கொண்டு வந்தால் அதில் எங்களுக்கு 11 அடியிலும் 10 அடியிலும் ரூமும் 21 அடியில கோலும் இருந்தது. இந்தியால சிக்கினுக்கு போட்டிருந்தாங்க. சேர்ந்து நிறுவனத்தின் கட்டுமானத்தின்படி நாங்கள் இந்த அத்திவாரத்தை விடையால போட்டு சிக்கினுக்கு எடுத்திருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு அந்த வீடு கட்டி முடிக்க இயலாது. எங்கட அத்திவாரம் நாங்கள் போட்ட கணக்கின்படி கட்டுறதா இருந்தால் எங்களுக்கு அங்காலே ஒரு அறைக்கு நாங்கள் போட்டாதான் எங்களுக்கு கிச்சனுக்கு தண்ணி வராமல் நாங்கள் ஓட்ட கட்டி முடிக்கலாம். அப்படி நாங்கள் செய்யறதுக்கு நாங்கள் செய்வோம். நீங்கள் காசோட சேர்ந்து நாங்களும் போட்டு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு இருக்குதம்மா. அதனால நீங்க அதை செய்யலான்னு சொல்லி இதை தடுத்து வச்சிருக்கிறோம். ஆனால் நான் எனக்கு ஒரு சுயனம் காரணமாக ஆபரேஷனுக்கு போறதுக்காக 2 மாசம் 3 மாதம் இருக்குதோ தெரியாண்ட ஒரு இதால நான் கோபிசமாகி கடன் கொஞ்சம் வேண்டி கிடையாக்கள்கிட்ட நான் கோபிசமாகி ஒரு போட்டிருக்கிறேன். ஆனால் கிச்சனுக்குள்ள மழை பெய்தால் அதுக்கு திருப்பினாலும் சமைக்க இயலாது. உங்களுடைய கேள்வி என்னன்னு சொன்னா, நீங்க ஏற்கனவே போட்ட அத்திவாரத்தின் படி நீங்க வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னா ஐசிஆர்சியோ அல்லது எங்களுடைய செஞ்சிலுவை சங்கம் தருகின்ற அந்த நிதிக்கு மேலதிகமாக உங்களுக்கு பணம் தேவைப்படுது. அந்த பணத்தை நீங்க செலவு செய்து அந்த கட்டுமானத்தை உங்களால கட்ட முடியுமா? அதுக்கு அனுமதி இருக்கான்னு கேக்குறீங்க இல்லையா? நாங்க அது சார்ந்த விளக்கங்கள் உங்களுக்கு தரப்படும். நன்றி, இணைந்து கொண்டமைக்கு. ஆம், இவ கூறியது என்னவென்றா, தாங்கள் பெரிதாக கட்டப்புறம் என்றுதான் இவங்கள் சொன்னது. நீங்கள் கட்டுவதற்கு அனுமதி இருக்கு. அதாவது எங்களுடைய திட்டங்கள் எங்கள் திட்டத்துக்குள்ள நீங்க வேலையை முடித்து விட்டு நீங்க 3வது ரூம் போட போறீங்கன்னு சொல்றீங்க. அந்த 3வது ரூமுக்கு நீங்கள் பாச்சக்கல்ல விடுங்க. பாச்சக்கல்ல விட்டுட்டு எங்களுடைய திட்டம் இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தின் தாயறையும் கிச்சனும் பூசி தாயறைக்கு தாயறையும் கிச்சனுக்கு நிலமிழுத்து தாயறைக்கு கதவு போட்டு தாயறைக்கு ஜன்னல் சிறகு போட்டு முடிந்தவுடன் நீங்கள் அந்த பாய்ச்சலுக்கு நேராக இருக்கின்ற அந்த 3வது 3வது அறையை நீங்கள் கட்டலாம்.
அதே நேரம் நீங்கள் இல்லை இப்போ தான் கட்டப்போகிறேன்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய தொழில்நுட்பவியாளர் அங்கே வந்திருப்பார். அந்த தொழில்நுட்பவியாளருடன் நீங்கள் கதைத்து உங்களுடைய கிராம சேவருக்கு ஊடாக, அதாவது உங்கள் கிராம சேவர் சொல்லுவார், இவருக்கு பணம் இருக்கு, இவருக்கு கட்டுவேன் என்று அவர் ரெஸ்பான்சிபிள் பண்ணணும். அவர் ரெஸ்பான்சிபிள் பண்ணி ஒரு கடிதம் ஒன்று உங்களிடம் வாங்கி தொழில்நுட்ப கலந்துரையாடி அவர் ஓகே பண்ணினால், அதாவது இவங்க கட்டுவாங்க என்று கட்டினால் நீங்கள் அதை கட்டலாம். அது உங்கள்ட காசு இருக்குதுண்டு கிராம சேவையாளர் உங்களுக்கு உறுதிமொழி கூறினால் நீங்கள் அதை கட்டலாம். அப்படி இல்லாவிட்டால் எங்களுடைய திட்டம் முடிந்தவுடன் நீங்கள் தாராளமாக உங்களுடைய கட்டுமானத்தை நீங்கள் மேற்கொள்ளலாம். நேயர்கள் தொடர்ந்தும் செய்தி அறிக்கையினை தொடர்ந்து மனித நேயத்துக்கான மணித்தியாலம் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள்.
7 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் யாழ் சேவையின் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஐயா சச்சிதானந்தம். செய்திகள் வாசிப்பவர் செல்வி ஷாலினி சார்ல்ஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணத்துக்கு செக் குடியரசின் பாராளுமன்ற குழுவினர் விஜயம். அரசு மக்கள் நல்லிணக்கம் பற்றி ஆராய்ந்தனர். யாழ்ப்பாணத்துக்கு சவப்பெட்டிகளும் வியாபாரத்துக்காக எடுத்து வரப்படுகின்றது. யாழ் மாவட்டத்தில் கமநல சேவை திணைக்களம் இவ்வாண்டு 34 வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்த இருப்பதாக ஆணையாளர் ரஞ்சின் பட்ரிக் தெரிவித்தார். யாழ்ப்பாண குடாநாட்டில் வறட்சியில் பயிர் அழிவு, கால்நடைகளால் வயல்களை அளிக்கப்படுகின்றன. இலங்கை கல்வி நிர்வாக சேவை சித்தி பெற்றோருக்கு அதிபர் நியமனம். வடமாகாண வீதி அபிவிருத்திற்கு ஆசிய அபிவிருத்தி வங்கி $98 மில்லியன் வழங்கியுள்ளது. பனை அபிவிருத்தி சபை பணம் பொருள் உற்பத்தி திறனாய்வாளர்களிடமிருந்து 8 லட்சம் ரூபாய் கொடுப்பனவில் வாங்கியுள்ளது. இலங்கை சரித்திரத்தில் முதல் தடவையாக செயற்கைக்கோள் விண்ணுக்கு ஏவப்படுகின்றது. திருவண்ணாமலை ஆலயத்தின் கார்த்திகை திருவிழாவின் பாதுகாப்புக்கு ஆளில்லாத விமானம் சேவையில் ஈடுபடும். இனி விரிவான செய்திகள். செக் குடியரசு நாடாளுமன்ற உறுப்பினர் 5 கொண்ட குழுவினர் இன்று யாழ்ப்பாணம் வந்து யுத்தத்திற்கு பின் அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் இடையே உள்ள உறவுகள், மனித உரிமை மேம்பாடு, மக்களது வாழ்வாதாரம், மீள்குடியமர்ந்த மக்களின் நிலைமை, கல்வி மேம்பாடு, அரசியல் ஸ்திரத்தன்மை, சட்டம் ஒழுங்கு, மத வழிபாட்டு சுதந்திரம், போக்குவரத்து ஆகியவற்றை பற்றி பல தரப்பினருடனும் ஆலோசனைகள் கலப்புகளை மேற்கொண்டிருந்தனர். இக்குழுவின் வெளிநாட்டு விவகாரங்களுக்கு பொறுப்பான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டேவிட் ஒடோசாவோக்கு, திருமதி ஹட்ரேனா ஹெரியோனோ, ஜான் ஜேலன், பவுலஸ் பலாக், சஹானா பெட்ரோவும் அவரது உதவியாளர்களும் வந்திருந்தனர். இக்குழு நாடாளுமன்ற குழுவினரோடு இணைந்து இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பு திட்டத்தில் முகாமைத்துடம், உற்பத்தி திறன் சம்பந்தமான செயல் திட்டங்களின் திட்டம் ஒன்றை வகுப்பதற்காகவும் இலங்கைக்கு விஜயம் செய்திருந்தனர். அவர்களது செயற்திட்டத்தில் வடபகுதியில் உற்பத்தி முயற்சிகள் ஆரம்பிக்கவும், பயிற்சிகளை வழங்கவும், முகாமைத்துவ செயற்பாடுகளுக்கென ஊக்கம் கொடுக்கவும் வாய்ப்பை உருவாக்கியுள்ளது. இக்குழுவினர் காலையில் யாழ் மறைமாவட்ட பேராயர் கலாநிதி தோமஸ் சவுந்தரநாயகத்தை அவர்களது வதிவிட இல்லத்தில் சந்தித்து உண்மை நிலைகளை கேட்டறிந்தனர். நல்லிணக்கமாக இடம்பெற்ற இச்சந்திப்பில் குடாநாட்டின் போருக்கு பின்னர் மக்கள் அமைதியாக வாழ்ந்து வருகின்ற போதும் மக்களது வாழ்வாதாரங்கள் மேம்படவில்லை எனவும், அரசு மக்கள் நல்லிணக்கம் போதிய அளவு மேம்படுத்தப்படவில்லை எனவும் தெரிவித்தனர். இதற்கான பிரச்சினை தமிழ் மக்களுக்கு இணக்கப்பாடான அரசியல் தீர்வு வைக்கப்படவில்லை என தெரிவித்தனர். செக்குடியரசு குடாநாட்டு மக்களின் வாழ்வாதாரங்களை மேம்படுத்த பல வழிகளிலும் உதவ முடியும் என சுட்டிக்காட்டினர். செக்குடியரசு குழுவினர் மரியணை பேராலயத்தையும் சுற்றி பார்த்தனர். காலை 10 மணிக்கு வடமாகாண ஆளுநர் மேஜர் ஜெனரல் GH சந்திரஸ்ரீயை வடமாகாண ஆளுநர் இல்லத்தில் சந்தித்து வடமாகாண அபிவிருத்தி, வேலைவாய்ப்பு, மக்கள் மேம்பாடு, தேசிய நல்லிணக்கம், சட்டம் ஒழுங்கு, மீள்குடியமர்ந்த மக்களின் நிலை என்பவற்றை பற்றி பல்வேறு தகவல்களையும் பகிர்ந்து கொண்டிருந்தனர். குழுவினர் தாம் செயல்பட்டவர்கள் வேலை திட்டம் பற்றியும் கலந்துரையாடினர். குழுவினரின் சந்தேகத்திற்கு வடமாகாண ஆளுநர் புள்ளி விவரங்களுடன் தரவுகளை வழங்கினார். இக்குழுவினர் மக்கள் மீளக் குடியமர்ந்த அரியாலை, நாவற்குழி, கிளிநொச்சி ஆகிய பகுதிகளுக்கு சென்று அங்கு மீளக் குடியமர்ந்த மக்களுடன் தகவல்களை பரிமாறிக்கொண்டனர். யாழ்ப்பாணத்துக்கு தென்னிலங்கையில் இருந்து ரம்புட்டான் முதல் அலுமாரி, கட்டில், கதிரை, தளபாடங்கள் விற்பனைக்கு எடுத்து வரப்படுவது போல இன்று சவப்பெட்டிகளும் விற்பனை செய்யும் சவப்பெட்டி கடைகளுக்கு எடுத்து வரப்படுகின்றன. யாழ்ப்பாணத்தின் மரப்பலகைகள் அதிக விலையில் விற்கப்படுவதால் தென்னிலங்கையில் இருந்து செய்யப்பட்ட சவப்பெட்டிகளை வாங்கி லாபமாக விற்க முடியும் என்று கருதுவதால் அதிக அளவிலான சவப்பெட்டிகள் யாழ்ப்பாணத்திற்கு எடுத்து வரப்படுகின்றன.
யாழ்ப்பாண மாவட்டத்தில் மாகாண அமைச்சு, பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு, விவசாய அமைச்சு, ஜுவசைட் ஆகியவற்றில் வழங்கப்பட்ட 7,33,00,000 ரூபாய் நிதியில் மாவட்டத்தில் 34 அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக யாழ் மாவட்ட கமநல சேவை திணைக்கள உதவி ஆணையாளர் ரஞ்சன் பேட்ரிக் தெரிவித்துள்ளார். இவ்வேலை திட்டத்தின் பல முடிவடைந்துள்ளதாகவும் சகல வேலைகளும் டிசம்பர் மாதத்தில் முடிக்கப்படும் எனவும் தெரிவித்தார். வேலை திட்டங்களில் 50,000 விவசாயிகள் பயனடைவர் எனவும் அவர் தெரிவித்தார். யாழ் மாவட்டத்தில் தேசிய பாதுகாப்புக்கு அமைய இருக்கும் இராணுவத்தினர் பல பகுதிகளிலும் உடனடியாக அமைக்கக்கூடிய கட்டடங்களை அமைத்துக்கொண்டு தாம் பயன்படுத்தி வந்த தனியார் கட்டடங்கள், காணிகள், வீடுகளை விடுவித்து வந்திருக்கின்றனர். தென்மாராட்சியில் இராணுவத்தினர் பயன்படுத்தி வந்த பல கட்டிடங்கள், வீடுகள் தனியாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள போதும் இதேவேளையில் யாழ்ப்பாண நகரில் உள்ள 512வது படையணியின் தலைமையகமும் யாழ் சிங்கள மகா வித்தியாலயத்தில் தற்காலிக கட்டிடத்திற்கு மாற்றப்படுவதால் யாழ்ப்பாண நகரில் இராணுவத்தினர் பயன்படுத்தி வந்த 52 வீடுகளும் உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட உள்ளது. பல்வெட்டித்துறை தீருவில் தொலைத்தொடர்பு கோபுரத்தில் ஏற்றப்பட்டிருந்த புலிக்கொடி அகற்றப்பட்ட போதும் புலிக்கொடி ஏற்றிய சம்பந்தமான உயர்மட்ட போலீஸ் புலனாய்வு அபிவிருத்தி பிரிவினர் தீவிர விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். இம்மாதிரியான சம்பவம் இனி இடம்பெறாமல் இருக்க பல்வெட்டித்துறை போலீஸ் பிரிவில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மாவீரர் தினமான இம்மாதம் 27ஆம் திகதி இம்மாதிரியான சம்பவங்கள் இடம்பெறாமல் இருக்க போலீசார் நம்புவதால் சகல போலீஸ் நிலையங்களிலும் உச்சக்கட்ட பாதுகாப்பு இடம்பெற்று வருகின்றது. சந்தேகத்திற்குரியவர்களை 24 மணித்தியால நேரத்திற்குள் கைது செய்யுமாறும் போலீசாருக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. யாழ் மாவட்டத்தில் மழை பெய்யாமையால் பயிர்கள் எரிந்து வருகின்ற போதும் மறுபக்கத்தில் கட்டாக்காலிகளின் தொல்லையால் நெல் வயல்கள் அழிக்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக வேலனை, காரைநகர், அரியாலை, மரவன்புலவு, கரவட்டி பகுதிகளில் கட்டாக்காலிகளின் தொல்லை தாங்க முடியாமல் இருப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். சகல பிரதேச சபைகளிலும் கட்டாக்காலிகளை கட்டுப்படுத்த மாடுபிடிக்காரர்கள் நியமிக்கப்பட்ட போதும் நியமிக்கப்பட்டவர்கள் சரியாக செயற்படாமையால் குடாநாட்டில் வயல்களில் கட்டாக்காலிகளின் பாதுகாப்பு கட்டாக்காலிகளினால் பாதிக்கப்படுவது தவிர்க்க முடியாமல் இருப்பதாக தெரிவித்துள்ளனர். இலங்கை கல்வி நிர்வாக சேவையின் சித்தி பெற்று அனைவருக்கும் தற்காலிக அதிபர் பணியாற்றும் இடங்களில் அதிபராக நியமிக்கும் பணியை வடமாகாண கல்வி திணைக்களம் மேற்கொண்டுள்ளது. வடமராட்சி கல்வி நிலையத்தின் 13 பாடசாலைகளுக்கு இந்நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன. வடமாகாணத்தில் வீதி அபிவிருத்தி பணிக்கு ஆசிய அபிவிருத்தி வங்கி 98 மில்லியன் அமெரிக்க டாலர்களை கடனாக வழங்கியுள்ளது. இந்நிதி வழங்கப்பட்டிருப்பதால் பல உள்ளூராட்சி சபைகளின் நிர்வாகத்தில் உள்ள பல வீதிகள் காப்பட் வீதிகளாக மாற்றப்பட்டு அபிவிருத்தி செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண நகரில் மக்களுக்கு பெரும் சிரமத்தை கொடுத்து வந்த ஆஸ்பத்திரி வீதி முதல் கச்சேரி வரையான வீதியும், சத்திரச்சந்தியில் இருந்து தட்டாதரு வரையான நெடுஞ்சாலை வீதியும் விரைவில் காப்பட் வீதியாக மாற்றப்பட உள்ளது. தென்னிலங்கையில் பனை உற்பத்தி பொருட்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அதிக கிராக்கி காரணமாக பனை அபிவிருத்தி சபை யாழ் மாவட்டத்தில் புழுக்கொடியல், பனங்கட்டி, பனாட்டு, ஒடியல்மா, பழம்பாகு, பனங்கட்டி உற்பத்தியாளரிடமிருந்து 68 லட்சம் ரூபாய் பொருட்களை பனை அபிவிருத்தி சபை 9 மாதங்களில் வாங்கியுள்ளதாக பனை அபிவிருத்தி சபையின் தலைவர் பசுபதி சிவரட்னம் தெரிவித்தார். கொள்முதல் செய்யப்பட்ட பொருட்கள் கொழும்பு கற்பகம் விற்பனை நிலையம் உட்பட மாவட்ட விற்பனை நிலையங்களில் சந்தைப்படுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். அவர் கருத்து தெரிவிக்கையில் பருவமழை உற்பத்தி அடுத்த வருடம் பாதிக்கப்பட இருப்பதாகவும் கிழங்கு உற்பத்திகள் நீர் பற்றாக்குறை காரணமாக உற்பத்தி வீழ்ச்சி அடையும் எனவும் தெரிவித்தார். இலங்கையின் வரலாற்றில் மற்றுமொரு மைல்கல்லாக நாளை தனது முதலாவது செயற்கைக்கோளை சீன விண்வெளி மையத்தில் இருந்து விண்வெளிக்கு ஏவுகின்றது. இந்நிகழ்வை இலங்கை தொலைக்காட்சிகள் அனைத்தும் ஒளிபரப்பு செய்ய உள்ளது. இவ்விண்வெளி வெளிக்களம் இலங்கையின் சுவாத்திய நிலைகள் பற்றி ஆய்வுகளை மேற்கொள்ளும். திருவண்ணாமலையில் இம்முறை நடைபெறும் கார்த்திகை தீப திருவிழாவில் குழுமும் பல லட்சம் அடியார்களை கண்காணிக்கும் பணியை இந்திய காவல்துறை ஆளில்லா விமானம் மூலம் மேற்கொண்டுள்ளது. ஆளில்லா விமானம் உடனுக்குடன் படங்களை எடுத்து காவல்துறைக்கு வழங்கும். உலகில் மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும் இணைந்து நடக்கும் நிகழ்வாக விஞ்ஞானிகள் இந்நிகழ்வை கருதுகின்றனர். உலகில் எந்த நாட்டிலும் நடைபெறாத இந்நிகழ்வு இம்முறை இந்தியாவில் இடம்பெறுகின்றது.
ஆளில்லாத விமானங்கள் குறிப்பிடப்படும் இடங்களில் தாக்குதல் நடாத்தவும் தகவல்களை பெறவுமே பயன்படுத்தப்படுகின்றன. ஈரான் தனது குடியரசு தினமான ஜனவரியில் ஆளில்லாத விமான சேவையினை ஆரம்பிக்க உள்ளது. திருவண்ணாமலை ஆலயத்தில் ஆளில்லா விமானம் பரீட்சாத்த நிகழ்வு வெற்றியளித்திருப்பதனால் காவல்துறையினர் இனிவரும் காலத்தில் ஆளில்லா விமான பாதுகாப்பினை ஏற்பாடு செய்திருக்கின்றனர். தொடர்வன கலாச்சார செய்திகள். கொமர்ஷியல் வங்கியின் மற்றொரு கிளை நாளை வியாழக்கிழமை காலை கொடிகாமத்தில் திறந்து வைக்கப்பட உள்ளது. பரணி பொது நூலகம் வாசிப்பு மாதத்தையொட்டி பாடசாலை மாணவர்களுக்கு இடையில் நடாத்திய போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா நாளை வியாழக்கிழமை காலை இடம்பெற உள்ளது. மட்டுவில் சந்தபுரம் அம்மாள் முன்பள்ளி கட்டட திறப்பு விழா நாளை வியாழக்கிழமை காலை 9 மணிக்கு இடம்பெறும். பகவான் ஸ்ரீ சத்யசாயி பகவானின் 87வது ஜனனதின நிகழ்வுகள் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் திருநெல்வேலி பகவான் ஸ்ரீ சத்யசாயி சேவாசிரமத்தில் இடம்பெற உள்ளது. மக்கள் வங்கி கிளைகளில் 31/3/2012 வரை அடைவு வைக்கப்பட்டு இதுவரை மீட்கப்படாத சகல அடவு நகைகளும் டிசம்பர் மாதம் 8ஆம் 9ஆம் திகதிகளிலும் மற்றும் 15ஆம் 16ஆம் திகதிகளிலும் யாழ்ப்பாணம் ஸ்டான்லி வீதியில் அமைந்துள்ள மக்கள் வங்கி கிளையில் வைத்து பகிரங்க ஏலத்தில் விற்பனை செய்யப்படும் என வங்கி நிர்வாகம் அறிவித்துள்ளது. மல்லாகம் கோட்டைக்காடு ஸ்ரீ முருகன் விளையாட்டுக் கழகம் ஏற்பாடு செய்துள்ள ஜெகநாதன் வெற்றி கிண்ண காற்பந்தாட்ட சுற்றுப் போட்டி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மல்லாகம் ஸ்ரீ முருகன் ஐக்கிய விளையாட்டுக் கழக மைதானத்தில் இடம்பெற உள்ளது. இத்துடன் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் யாழ் சேவை செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் எமது செய்தி அறிக்கைகளை நாளை காலை 7 மணிக்கு எதிர்பாருங்கள். இணைந்திருக்கின்றீர்கள் நேயர்கள். தொடர்ந்தும் இணைந்திருக்கலாம். மனித நேயத்திற்கான மணித்தியாலம் நிகழ்ச்சியோடு கலையகத்திலே தேசவன் மற்றும் பானுஜா நிகழ்ச்சி தொகுத்து வழங்க தயாராக இருக்கின்றார்கள். இணைந்திருங்கள் யாழ் எஃப்எம்மின் ஊடாக. மனித நேயத்துக்கான மணித்தியாலம். நேயர்கள், செய்தி அறிக்கையினை தொடர்ந்து மனித நேயத்துக்கான மணித்தியாலயம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இந்த வேளையில் இது தொடர்பான மேலதிக கருத்துக்களை வழங்குவதற்காக எமது கலையகத்துக்கு மற்றும் ஒரு பிரமுகர் வருகை தந்துள்ளார். அவர் இலங்கை செஞ்சிலுவைச் சங்க மன்னார் மாவட்ட கிளையின் கிளை நிறைவேற்று அதிகாரி ஆக்ஸ்ஃபோர்ட் ருக்சான் அவர்கள். வணக்கம் ருக்சான் அவர்களே. வணக்கம். அவருடன் நாம் கலந்துரையாட இருக்கின்றோம். சார், உங்களுடைய கிளை எந்த காலப்பகுதியில் ஆரம்பிக்கப்பட்டது? உண்மையில் நான் சொல்ல வேண்டும், இலங்கை செஞ்சிலுவைச் சங்கத்தின் மன்னார் மாவட்ட கிளையானது 1984ஆம் ஆண்டின் முற்பகுதியில் யாழ்ப்பாண கிளையின் ஒரு பகுதியாக அந்த காலத்தில் ஏற்பட்டிருந்த பிணக்குகள், அதாவது கலவர சூழ்நிலை காரணமாக மக்களுக்கு உதவும் முகமாக ஆரம்பிக்கப்பட்டது. அது ஆரம்பித்து அதன் தனது மனிதாபிமான சேவைகளை குறிப்பிடும் வகையில், அதாவது மருத்துவ முகாம்கள், முதலுதவி சேவை, இரத்த தானம் மற்றும் நோயாளர் காவு வண்டி சேவைகள், இது இரவு வேளையிலும் கூட ஐசிஆசியா நிதியுதவியுடன் நாங்கள் இந்த மாவட்டத்திலேயே நாங்கள் செய்து வந்து கொண்டிருந்தோம். அத்துடன் இதைவிட மேலதிகமாக அந்த கலவர சூழ்நிலை காரணமாக பிரிந்த உறவுகளை மீண்டும் இணைப்பது மற்றும் தேடுதல் சேவை போன்ற மனிதாபிமான செயற்பாடுகளையும் நாங்கள் ஈடுபட்டு வந்திருந்தோம் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு மேலதிகமாக நான் சொல்வதென்றால், இந்த 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 பணிகளை நாங்கள் மக்களிடையே கொண்டு செல்வதற்கு நாங்கள் எப்போதும் எமது முதுகெலும்பாக காணப்படும் தொண்டர்களையே முன்வைத்து நாங்கள் இந்த சேவைகளை முன்னெடுத்தது மிகவும் மிகவும் உயிர்த்துடிப்பான ஒரு நிகழ்வாக நான் எண்ணுகின்றேன். நிச்சயமாக இந்த மன்னார் கிளை பலதரப்பட்ட மனிதாபிமான சேவைகளை செய்வது யாவரும் அறிந்தது. தற்போது உங்களுடைய கிளையின் செயற்பாடுகள் என்ன ருக்சான் அவர்களே? தற்சமயம் உண்மையில் நான் மன்னார் மாவட்டத்தை பொறுத்தவரையில்
இந்த மாவட்டமானது வறள் வலயத்தில் அமைந்திருப்பதாக பொதுவாக வறட்சியினாலும் மற்றும் கடல் மட்டத்திலிருந்து சற்று உயர்வாக காணப்படுவதனால் வெள்ளப்பெருக்கு காலங்களில் வந்து ஏனைய மாவட்டங்களிலிருந்து வருகின்ற நீரானது இந்த மாவட்டத்தின் ஊடாக கடற்கரையை நோக்கி செல்வதனால் வெள்ளப்பெருக்கிற்கும் ஆளாவதை காணக்கூடியதாக இருக்கும். இதை பொதுவாக எல்லோரும் அறிவார்கள். அத்துடன் இங்கு இந்த மாவட்டமானது 5 பிரதேச செயலமாக பிரிவுக்கு உட்படுத்தப்பட இருக்கின்றது. அத்துடன் நமது இலங்கை செஞ்சிலுவை சங்கம் 5 பிரிவுகளை கொண்டு இந்த மாவட்டத்தினர் தொண்டர்கள் நமக்காக சேவையாற்றி வருகின்றார்கள். இந்த காலகட்டத்தில் நாங்கள் குறிப்பாக நான் சொல்ல வேண்டும் 2011ஆம் ஆண்டு முற்பகுதியிலே ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் பொழுது நாங்கள் மக்களுக்கு நிவாரண பொருட்களை வந்து அனர்த்த முகாமைத்துவத்தின் பிரிவின் ஊடாக பிரதேச செயலங்களுக்கு தேவையின் நிமித்தம் அவர்களுக்கு நாங்கள் கொடுத்து உதவி இருந்தோம். அத்துடன் நாங்கள் நின்று விடாமல் முதலுதவி சேவை மற்றும் சிறந்த நாடம் மற்றது டெங்கு விழிப்புணர்வு போன்ற செயற்பாடுகளை மாவட்டத்தின் அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் ஊடாக நாங்கள் முன்னெடுத்திருந்தோம். நிச்சயமாக ருக்சன், நீங்கள் பல சேவைகளை உங்கள் கிளையினூடாக செயற்படுத்தி வருவதாக குறிப்பிட்டிருந்தீர்கள். அவ்வாறு குறிப்பிட்டிருந்த ஒரு சேவையில் ஒன்றுதான் முதலுதவி சேவை. அந்த முதலுதவி சேவையை எவ்வாறு செயற்படுத்துகின்றீர்கள்? உண்மையில் இந்த மாவட்டத்தின் தேவையாக 2 விஷயங்கள் முன்னிலையில் காணப்படும். முதலாவது வந்து மடு கோவில் திருத்தலத்தில் ஏற்படுகின்ற இந்த திருவிழா. அடுத்தது திருக்கேஸ்வரம். இந்த மடு திருவிழா வந்து பொதுவாக ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெறுகின்றது. 15ஆம் தேதியில் கொண்டாடப்படுகின்றது. இதற்கு நாட்டின் பல பாகங்களிலிருந்து பெருந்தொகையான மக்கள் இதன் வழிபாட்டிற்காக வருகின்றார். வந்து கிட்டத்தட்ட 1 கிழமை அல்ல 2 கிழமைக்கு மேலாக இங்கு மடு திருத்தலத்திலே தங்கி இருக்கிறார்கள். இந்த வேளையிலே அவர்களுக்கு தேவையான முதலுதவி சேவையினை நாங்கள் எமது தொண்டர்கள், அதாவது நாங்கள் ஒரு வருட காலத்திலே எமக்கு கிடைக்கப்பெறும் காலப்பகுதியிலே இந்த தொண்டர்களை எம்முடன் இணைத்து கொண்டு அவர்களுக்கு பயிற்சிகள், அந்த முதலுதவி சம்பந்தமான பயிற்சிகள் என்பவற்றை அவர்களுக்கு சரியான முறையில் வழங்கி இதற்கு உதவியாக எமது தலைமைச் செயலகம் எமக்கு நிதியுதவினை வழங்கி வைப்பதோடு மற்றும் எமது வெவ்வேறு உண்மையில் சொல்லப்போனால் எங்களுக்கு 187 நாடுகள் இலங்கை செஞ்சிலுவை நாடுகளாக காணப்படுகின்றன. இவர்கள் ஊடாக கிடைக்கும் எமது நன்கொடைகள் வாயிலாக பெறப்படும் நிதியுதவியின் மூலம் நாங்கள் இந்த பயிற்சி வகுப்புகளை வைத்து அவர்களை பயிற்றுவித்து இந்த முதலுதவி சேவையை வழங்குகின்றோம். இதன் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு மடு திருத்தலத்தில் மட்டும் 1000க்கு மேற்பட்ட பயனாளிகள் மருத்துவ பயனை அடைகின்றார்கள். அத்துடன் திருக்கேஸ்வரம் ஆலயத்திலும் நாங்கள் மாசி மாதம் 20ஆம் தேதி இந்த நிகழ்வு நடைபெறுவதால் கிட்டத்தட்ட 5 நாட்கள் அல்லது 6 நாட்கள் நாங்கள் நின்று இந்த சேவையினை அவர்களுக்கு வழங்கி வைக்கின்றோம். இத்துடன் நின்று விடாது, சாதாரணமாக சில வேறு நாட்டின் வேறு பகுதியிலிருந்து வருகை தருபவர்கள் அவர்களின் தேவைக்கேற்ப அவர்களின் வேண்டுகோளுக்கு நாங்கள் முதலுதவி சேவையை முன்னெடுப்பதும் வழக்கம். அத்துடன் நாங்கள் இந்த முதலுதவி சேவையினை பாடசாலை மட்டங்களில் கூடுதலாக மாணவ செல்வங்களுக்காக அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் முன்னிலைப்பாக இருக்கின்றோம். இதில் வயது பிரிவு எல்லைகள் எல்லாம் இருக்கின்றன. உண்மையில் நாங்கள் ஒவ்வொரு பாடசாலைகளிலும் அந்தந்த வலய கல்வி பணிப்பாளர் ஊடாக நாங்கள் சென்று அவர்களுக்கு என்ன விதமாக நாங்கள் பயிற்றுவிக்க வேண்டுமோ அந்த அவர்களுடைய மட்டங்களுக்கு இறங்கி நாங்கள் இந்த பயிற்சி வகுப்புகளை செய்கின்றோம். செய்வதன் ஊடாக அவர்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் வழங்கி அவர்களை ஊக்கப்படுத்தும் முகமாக மேலும் அவர்களை எம்முடன் இணைத்து அவர்களை பயிற்றுவிப்பாளராகவும் நாங்கள் உருவாக்கி மீண்டும் இன்னொரு சந்ததியினரை உருவாக்குவதற்கான வழிவகைகளை நாங்கள் உருவாக்கியுள்ளோம். நேயர்கள் தொடர்ந்து இணைந்திருக்கலாம் இலங்கை செஞ்சிலுவை சங்கம் வழங்கும் மனித நேயத்துக்கான மணித்தியாலயம் நிகழ்ச்சியோடு. நீங்களும் உங்களுடைய உள்ளங்களில் எழுகின்ற சந்தேகங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். பகிர்ந்து கொள்ள வேண்டிய எங்களுடைய தொலைபேசி இலக்கம் 0112222303
29 அல்லது SMS அதாவது குறுந்தகவல் வாயிலாகவும் எங்களுடன் தொடர்பினை ஏற்படுத்தலாம். நீங்கள் குறுந்தகவல் வாயிலாக அழைப்பினை ஏற்படுத்துவதாக இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான். உங்களுடைய பெயர் மற்றும் இடத்தை குறிப்பிட்டு 072-072-4861 என்னும் தொலைபேசி இலக்கத்துக்கு அனுப்பி வையுங்கள். மீண்டும் எமது தொலைபேசி இலக்கத்தினை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். 021-222-3029. யாழிஃபமோடு இணைந்திருக்கின்றீர்கள். தொடர்ந்தும் நேர்கள் இணைந்திருக்கின்றீர்கள்
இலங்கை செஞ்சிலுவை சங்கம் வழங்குகின்ற மனித நேயத்திற்கான மணித்தியாலம் நிகழ்ச்சியோடு உங்களுடைய கேள்விகளையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுடைய கேள்விகளோடு அழையுங்கள் 0212223029 வாயிலாக. மனித நேயத்துக்கான மணித்தியாலம். இதுவரை இணைந்திருந்த ருக்சான் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்தும் கலையகத்தில் தொழில்நுட்ப உத்தியோகத்தர் பவான் அவர்கள். ஆம் பவான் அவர்களே, இப்பொழுது எங்களுக்கு குறுந்தவல் மூலமாகவும் செய்திகள் வந்த வண்ணம் உள்ள கேள்விகள். அந்த வகையில் ஒரு நேருடைய கேள்வி, வீடு கட்டுவதற்குரிய தொழில்நுட்பம் சம்பந்தமான அறிவுகளை பெறுவதற்கு யாரிடம் நாங்கள் அணுக வேண்டும் என்றுதான் அந்த நேருடைய கேள்வி பவான் அவர்களே. ஆம், யாரிடம் தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்ட அறிவுகளை யாரிடம் பெற வேண்டும் என்றால், உங்களுடைய வீட்டுக்கு யார் தொழில்நுட்பவியலாளராக வருகின்றாரோ அவரிடம் நீங்கள் உங்களுடைய தொழில்நுட்ப அறிவினை பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் உங்களுடைய இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தினால் அனுப்பப்படுகின்ற ஒரு தொழில்நுட்பவியலாளரிடமிருந்து நீங்கள் உங்களுடைய தொழில்நுட்பவியலான சம்பந்தமான கேள்விகளை நீங்கள் அவரிடம் கேட்டு நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஆம், இப்போது அழைப்பில் ஒரு நேயர். வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள். ரோபின் கேட்கிறேன். சொல்லுங்கள் ரோபின். நான் ஸ்ரீலங்கா ரெட் கிராஸில் வீட்டுக்கிட்ட பயனாளியா இருக்கிறேன். கட்டு வேலையில முடிச்சிட்டேன். கோப்பிச்ச வேலைக்குரிய காசும் வந்துட்டு 1,40,000. கோப்பிச்ச வேலைக்குரிய மரத்துக்கு ஆர்டர் எல்லாம் கொடுத்துட்டேன். வார 28ஆம் தேதி மரம் வந்துடும். இப்ப எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்றா, ஓடு எடுக்க வேணும். ஓடு எடுக்கிறதுக்கு எங்கிட்ட மேசன்மார் மாறி மாறி கதைக்கிறாங்க. பக்கத்து விழாக்கள் எல்லாம் சொல்றாங்க என்னென்றா, ஓடு சிலது கசியும், சிலது வளையும், உடையும், கரையும், அப்படி வந்து மாறி மாறி ஒவ்வொரு கருத்துக்கள் சொல்றாங்க. எனக்கு ஓடு எடுக்கிறது சில சந்தேகம் இருக்குது. இந்த சந்தேகத்தை என்ன போல பல பயனாளிகள் கேட்டுக்கொண்டிருக்காங்க. ஆக்கபூர்வமான கருத்து பதில உங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். அதாவது நீங்கள் எப்படிப்பட்ட ஓடுகளை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்று உங்களுடைய வினா எழுப்பப்பட்டது. நீங்கள் ஓடு ஒரே இலச்சினையோ ஒரே பிராண்டாக தெரிவு செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் வேறு வேறு ஓடுகளை நீங்கள் தெரிவு செய்வதன் மூலம் உங்கள் ஓடுகள் படியாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரே இலச்சினை பொறிக்கப்பட்ட ஓடுகளை நீங்கள் பெற்றுக்கொண்டால் நீங்கள் அந்த படியின் தன்மை ஒன்றோடு ஒன்று ஒரு ஓடை கொழுவும் போது இடைவெளிகள் இல்லாமல், அடுத்தது மழை பெய்யும் போது பீலிகளுக்கு ஊடாக வருகின்ற அந்த நீர் பீலிகள் ஒரே நிலையான ஒரு பீலியாக அமையும். வேறு வேறு பிராண்டுகளை பாவிக்கிற நேரம் வேறு இடத்துல பீலி ஒழுக்குகள் கசிவுகள் ஏற்பட வாய்ப்புண்டு. அடுத்ததாக நீங்கள் ஓடை பார்க்கும்போது நன்கு சுடுபட்டதாக நீங்கள் அறிய வேண்டும். அது எப்படி அறிவதென்றால், நீங்கள் உங்களுடைய ஓடை எடுத்து கையினால் மொழியினால் தட்டும்போது டிங் டிங் என்ற ஒரு ஒலி எழுப்பப்படும். அந்த ஒலி எழுப்பினால் நல்ல ஓடாக தெரிவு செய்யலாம். அடுத்தது நீங்கள் ஓடு இரண்டை நீங்கள் சாம்பிளுக்கு எடுத்து ஒரு ஓடை 24 மணித்தியாலம் ஒரு தண்ணிக்குள்ளே ஊற விடுங்கள். ஊற விட்டதுக்கு பிறகு நீங்கள் வெயிலில் 2 ஓடையும் காய வைக்கும் போது இரண்டும் ஒரே நிறத்தில் இருந்தால் அது நல்ல ஓடாக அமையும். அதே நேரம் உறிஞ்சப்படுகின்ற தண்ணியின் வீதம் குறைவாக இருந்தால் நல்லதாக இருக்கும். அதே நேரம் ஒரு ஓட்டின் நிறம் 2600 கிராமிலிருந்து 3000, அதாவது 2600 3 கிலோ வரைக்கும் இருந்தால் அது நல்ல ஓடாக அமையும். இந்த நேரத்தில் இன்னும் ஒரு நேயர் அழைப்பினை ஏற்படுத்தியுள்ளார். அவர் யார் என்று பார்ப்போம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். சொல்லுங்க, யார் எங்கிருந்து அழைப்பினை ஏற்படுத்தியுள்ளீர்கள்? நான் வத்திராணிலிருந்து ராஜி கேட்கிறேன். சொல்லுங்க, உங்களுடைய சந்தேகம் என்ன? அதாவதுக்கா, நீங்க அந்த வாழ்வாதாரத்துக்கு காசு தாரீங்க. உங்களோட செஞ்சிலுவை சங்கத்துல ஒரு பயனாளியா நான் இருக்கிறேன். அந்த வாழ்வாதாரத்துக்கு தர காசுக்கு நீங்க தர காசை நாங்கள் சின்ன பெட்டி கடை தான் வச்சுக்கிறோம். அந்த காசை வச்சு எங்களை பக்கத்தை மீன் பிடி தொழில் செய்கிறார்கள் கணவர் இருக்கிறாங்க. அப்போ நாங்கள்
டீசல் மண்ணெண்ணெய் அப்படியான பொருள் வாங்கினேன். அதிக பிஸ்னஸ் செய்யலாமான்னு யோசிக்கிறேன். அதுக்கு என்ன மாதிரி உங்களோட அனுமதி? தொழில்நுட்ப உத்தியோகத்தர் வழங்கி வைப்பார். ஆம், இது ஒரு மன்னிக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறாள். ஏனென்றால் இந்த எரிபொருள் ஒரு வாழ்வாரத்துக்கு நாங்கள் எங்களுடைய சமூக மேம்பாட்டாளரிடம் இது ஊக்கமளிக்கப்படவில்லை. என்னவென்றால் எரிபொருள் ஒரு எரிகின்ற தன்மையால் இருப்பதனால் நீங்கள் ஒரு கடையில் வச்சு நீங்கள் அதை வியாபாரம் பண்ணுற எரிந்திருக்கு, நிறைய கடைகள் எரிந்திருக்குது. அதால் எங்களுடைய சமூக மேம்பாட்டாளருக்கு இந்த இப்படியான ஒரு தொழிலை ஆரம்பிப்பதற்கு இடமில்லை. அதே நேரம் இது ஒரு இந்த எரிபொருள் விற்பனை செய்யப்படுமாயின் ஒரு அரசு அனுமதி பெற வேண்டும். அந்த அரசு அனுமதிகள் பெற்றதுக்கு பிறகுதான் எரிபொருள்கள் நீங்கள் விற்பனை செய்ய வேண்டும். ஆனால் அது சம்பந்தப்பட்ட இது எங்களுடைய சமூக மேம்பாட்டாளர்களுக்கு நாங்கள் அதை ஊக்கமளிப்பதில்லை. ஆம், நேர்கள் இணைந்திருக்கின்றீர்கள் மனித நேயத்திற்கான மனத்தியாளம் நிகழ்ச்சியோடு. நேர்கள் தொலைபேசி மூலமாக தங்களுடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் அழைக்கலாம் 02122230029 வாயிலூடாக. நீங்களும் அழைத்து உங்களுடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் நேர்களே. யாழ்ஃபிமினோடாக இணைந்திருக்கின்றீர்கள். இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தினர் வழங்குகின்ற மனித நேயத்திற்கான மனத்தியாலம் நிகழ்ச்சியோடு.
இந்த நேரத்தில் SMS வாயிலாக ஒரு நேயர் நினைந்திருக்கின்றார். அவர் கிளிநொச்சியிலிருந்து தயாளினி. அவர் அழைத்திருந்த வினா இதுதான். சீமந்து கல் அறுப்பதாக இருந்தால் ஒரு பேக் சீமந்தில் எத்தனை கல் அறுக்க வேண்டும்? இப்பொழுதாக என்னென்றால் நீங்கள் சீமெந்து கல்லை அறுப்பதற்கு உங்களுடைய அளவை வந்து ஒரு கடகம் சீமெந்தாக இருந்தால் 5 கடகம் மண்ணாக அமைய வேண்டும். இதற்கு நீங்கள் வந்து 4-5 கல் அறுக்கலாம். அடுத்தது இப்போ வருகின்ற வீட்டு திட்டங்கள் கூடுதலாக 6 கல்லாக அமைகின்றது. நீங்கள் வந்து சரியாக உங்களுடைய அரிகற்களா வந்து சீமெந்து அரிகற்களை நீங்கள் ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு செந்தாக அமைக்கணும் என்றால் நீங்கள் 1:5 என்ற கலவையிலே நீங்கள் போட்டு அறிந்தால் அது உங்களுடைய கல் நல்ல ஸ்ட்ரென்த்தாக நல்ல உறுதியானதாக கல்லாக அமையும். அது எத்தனை ஒரு பேக்கில் வந்து எத்தனை கல் அறிகிறதுன்னு சொல்லலாம். 4-5 கல்லண்டா ஒரு எண்ணிக்கையை குறிக்கும், 6-5 கல்லண்டா ஒரு எண்ணிக்கையை குறிக்கும். கூடுதலாக 4-5 கற்கள் என்றால் 50-51 கற்களை வீழ்த்தலாம். நேர்கள் இவ்வளவு நேரமும் இணைந்திருந்தீர்கள். ஜாலஃபம் வழங்கும் மனித நேயத்திற்கான மனத்தியாளம் நிகழ்ச்சியோடு. தொடர்ந்தும் வருகின்ற புதன் இன்னும் ஒரு பிரமுகருடன் பிரதிபலிக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் தேசவன் பானு. நிகழ்ச்சிகளை தொகுத்து வாங்க கலையகத்தில் சாலினி. மனித நேயத்துக்கான மணித்தியாலம். நேர்கள் இதுவரை இலங்கை செஞ்சிலுவை சங்கம் வழங்கிய மனித நேயத்திற்கான மணித்தியாலம் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள். யாழிக்கு இணைந்திருக்கின்றீர்கள். நேரம் இப்பொழுது 7:38. இந்த நேரம் முதல்